தமிழ் சுருக்கெழுத்து முதுநிலை தேர்வு 2ஆம் தாள் நன்றாக எழுதிட கடிதங்கள் மற்றும் நூலில் ஒரு பாகம் ஆகியவற்றில் வரும் சிறப்பு சுருக்கங்களை பலமுறை எழுதி பயிற்சி செய்திட வேண்டும். ஆகஸ்ட் 2011. ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு. சிறப்பு சுருக்கங்கள். வாங்குவதற்காக ஒப்பந்த புள்ளிகள் வரவேற்கப்படுகின்றன. முன்வைப்பு தொகை 10,000 ரூபாய். வங்கி வரைகோலையாக இழைக்க வேண்டும் 200 ரூபாய். வேலை நாட்களில் பெற்று கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட மூடி முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் பிற்பகல் மணி வரை பெறப்பட்டு மணிக்கு திறக்கப்படும். இது குறித்து ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு தயாரிக்கவும். பத்திரிகை விளம்பரம். சிறப்பு சுருக்கங்கள். தேவை மாதம் 12,000 ரூபாய். இடைநிலை தேர்விலும் முதுநிலை தேர்விலும் பெற்றிருக்க வேண்டும். மேற்படாமல் இருக்க வேண்டும். நேர்முக தேர்வுக்கு சொந்த செலவிலேயே வர வேண்டும். கல்வி தகுதி தொழில்நுட்ப தகுதி முன் அனுபவம் தேதியில் இருந்து நாட்களுக்குள் வந்து சேர வேண்டும். இது குறித்து விளம்பரம் தயாரிக்கவும். பேரவை கூட்ட அறிவிப்பு. சிறப்பு சுருக்கங்கள். தமிழ்நாடு பொதுக்குழு கூட்டம் அலுவலக வளாகத்தில் நடைபெறும். முந்தைய ஆண்டிற்கான இருப்பு நிலை குறிப்பு. வரவு செலவு கணக்குக்கு ஒப்புதல் அளித்தல். இயக்குநர்களை தேர்ந்தெடுத்தல். தணிக்கையாளர்களை நியமித்தல். ஆய்வு செய்யப்படும். கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பொதுக்குழு கூட்ட அறிவிப்பை தயார் செய்க. வணிக முறை கடிதம். சிறப்பு சுருக்கங்கள். முருகன் கூட்டமைப்பு பேரவை கூட்டம் கொடுக்க வேண்டும். உஸ்மான் கூட்டமைப்பிற்கு வணிகமுறை கடிதம் வரையவும். மூன்றில் ஒரு பாகம். சிறப்பு சுருக்கங்கள். சட்டமன்றத்தில் மானியத்தின் மீது ஓர் உறுப்பினர் பேசியதாவது தலைவர் அவர்களே, கல்வி அமைச்சர் அவர்களா முன்மொழியப்பட்டிருக்கும் கல்வி மானிய கோரிக்கையை அதே சமயத்தில் ஒரு சில கருத்துக்களையும் சொல்ல விரும்புகிறேன். முதலில் கிராமப்புற வளர்ச்சி சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதே நேரத்தில் கிராமப்புறங்களில் எடுக்க வேண்டும் ஒரு முயற்சி செய்ய வேண்டும். செயல்படும்போது என்று முயற்சி செய்யும் பொழுது அந்த முறையில் இருக்க வேண்டும். கல்வித்துறையில் பரவல் முறை. ஓர் உறுப்பினர் அப்படி செய்தால் கொண்டு வர முடியும். நடுநிலை பள்ளிகளை ஏற்படுத்த வேண்டும். நடுநிலை பள்ளிகளில் பொதுமக்களுக்கு கிடைக்க 15 seconds 10 seconds 5 seconds get ready start. 1. சென்னை மாநகராட்சி ஆணையரா சில மின்சார பொருள்கள் வாங்குவதற்காக ஒப்பந்த புள்ளிகள் வரவேற்கப்படுகின்றன.
மின் விளக்குகள், குழல் விளக்குகள், மின் விசிறிகள் இவற்றில் அடங்கும். முன்வைப்புத் தொகை 10,000 ரூபாய் வங்கி வரைவோலையாக இணைக்க வேண்டும். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் அடங்கிய படிவங்களை 200 ரூபாய் செலுத்தி அலுவலகத்திலிருந்து வேலை நாட்களில் பெற்று கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட மூடி முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் மார்ச் 4ஆம் தேதி பிற்பகல் 3 மணி வரை பெறப்பட்டு 4 மணிக்கு திறக்கப்படும். இது குறித்து சென்னை மாநகராட்சி ஆணையர் சென்னை வெளியிடும் ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு தயாரிக்கவும். 2. சேலம் காமராஜர் சாலையில் உள்ள குமரன் கல்லூரிக்கு ஒரு சுருக்கெழுத்தாளர் தேவை. மாதம் 12,000 ரூபாய் சம்பளம் தரப்படும். மனுதாரர் ஆங்கில சுருக்கெழுத்தில் இடைநிலை தேர்விலும் தட்டச்சில் முதுநிலை தேர்விலும் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது 20க்கு மேற்படாமல் இருக்க வேண்டும். நேர்முக தேர்வுக்கு தன் சொந்த செலவிலேயே வர வேண்டும். கல்வி தகுதி, தொழில்நுட்ப தகுதி, முன் அனுபவம் முதலிய விவரங்கள் அடங்கிய மனுக்கள் கல்லூரி முதல்வருக்கு இந்த விளம்பர தேதியிலிருந்து 15 நாட்களுக்குள் வந்து சேர வேண்டும். இது குறித்து கல்லூரி முதல்வர் வெளியிடும் விளம்பரம் தயாரிக்கவும். 3. சென்னை தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகத்தின் பொதுக்குழு கூட்டம் திங்கட்கிழமை செப்டம்பர் 15ஆம் தேதி காலை 10 மணிக்கு கழகத்தின் சென்னை அலுவலக வளாகத்தில் நடைபெறும். அப்போது முந்தைய ஆண்டிற்கான இருப்பு நிலை குறிப்பு மற்றும் வரவு செலவு கணக்குக்கு ஒப்புதல் அளித்தல், இயக்குநர்களை தேர்ந்தெடுத்தல், தணிக்கையாளர்களை நியமித்தல் ஆகிய பொருள்கள் குறித்து ஆய்வு செய்யப்படும். கூட்டத்தில் பங்குதாரர்கள் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நிர்வாக இயக்குனர் வெளியிடும் பொதுக்குழு கூட்ட அறிவிப்பை தயார் செய்க. 4. சென்னை முருகன் கூட்டமைப்பு அண்ணா சாலையில் அலுவலக கட்டடம் கட்ட விரும்புகிறார்கள். அதில் பேரவை கூட்டம் நடத்துவதற்கான கூடமும் அலுவலக அறைகளும் அமைய வேண்டும். இதற்கான வரைவு படங்களை தயாரித்து கட்டடம் கட்டி கொடுக்க வேண்டும். இப்பணியை ஏற்றுக்கொள்ளுமாறு கூட்டமைப்பின் மேலாளர் கட்டிட வல்லுநர்களான உஸ்மான் கூட்டமைப்பிற்கு எழுதுகிற வணிகமுறை கடிதம் வரையவும். ஸ்டாப். சரியாக 2 நிமிடங்களுக்கு பின் 1/3 பாகம் படிக்கப்படும்.
10 seconds, 5 seconds, get ready, start. சட்டமன்றத்தில் கல்வி மானியத்தின் மீது ஓர் உறுப்பினர் பேசியதாவது: தலைவர் அவர்களே, நான் கல்வி அமைச்சர் அவர்களால் முன்மொழியப்பட்டிருக்கும் கல்வி மானிய கோரிக்கையை ஆதரிக்கிறேன். அதே சமயத்தில் என்னுடைய ஒரு சில கருத்துக்களையும் சொல்ல விரும்புகிறேன். முதலில் ஆங்காங்கு பல்வேறு பள்ளிகள் நிறுவப்பட்டிருப்பதால் கிராமப்புற வளர்ச்சி சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதே நேரத்தில் கிராமப்புறங்களில் பள்ளியில் சேர்ந்த பிள்ளைகள் பல இடையில் நின்று போகின்ற நிலைமை இருக்கிறது. தொடக்க பள்ளி கல்வி இன்னும் சிறப்பாக நடைபெற வேண்டுமானால் இந்த நிலைமையை தடுக்க தக்க நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். அந்த மாணவர்கள் தொடர்ந்து படிக்க செய்ய ஒரு முயற்சி செய்ய வேண்டும். அவர்கள் பள்ளியில் மகிழ்ச்சியோடு இருக்கிற நிலைமையை ஏற்படுத்த வேண்டும். அவர்களுக்கு ஏற்றம் ஏற்பட வேண்டும் என்று செயல்படும்போது அவர்கள் கீழே போகின்ற நிலை இருக்கிறது. அதை மாற்ற வேண்டும். பள்ளிகளில் மாணவர்களுக்கு மகிழ்ச்சி இல்லாமல் இருப்பதால் எப்போது அங்கே இருந்து தப்பி போகலாம் என்று முயற்சி செய்கிறார்கள். நாளாவட்டத்தில் அவர்கள் பள்ளியிலிருந்தே நின்று விடுகிறார்கள். சிறு வயதில் அவர்களை நிறைய விளையாட விட வேண்டும். பம்பரம் செய்தல், கோலி விளையாடுதல் போன்ற வேலைகளை செய்ய விட வேண்டும். பம்பரம் செய்யும் பொழுது சிந்தித்து திட்டமிட்டு செய்வார்கள். அந்த முறையில் அறிவை வளர்க்கும்படியாகவும் திறமையை வளர்க்கும்படியாகவும் பள்ளிக்கூடங்கள் இருக்க வேண்டும். அடுத்து, கல்வித்துறையில் பரவல் முறை இருந்தால் நல்லதென்று ஓர் உறுப்பினர் குறிப்பிட்டார். நிர்வாகத்தில் மட்டும் அப்படி இருந்தால் போதாது, படிப்பு பொருளிலும் வேண்டும். மேல்நிலை கல்வியில் சுயாட்சி பற்றி பேசுகிறோம். தொடக்க நிலையிலும் அது வேண்டும். சிறு குழந்தைகள் படிக்க சிறப்பு பள்ளிகளை ஏற்படுத்தி அவர்களுக்கு பொறுப்பு கொடுத்து மாணவர்களை படிக்க செய்தால் பெரும்பாலோர் தொடர்ந்து படிப்பார்கள். பல பேர் வேலையின் காரணமாக பள்ளிகளில் தொடர்ந்து படிக்க முடியவில்லை. எனவே அவர்களுக்கு சௌகரியப்பட்ட நேரத்தில் கல்வி அளிக்க வேண்டும். முறைசாரா கல்வி என்று சொல்லிக் கொண்டிருந்ததை இப்போது பள்ளி சாரா கல்வி என்று சொல்கிறார்கள். எனினும் இதையும் பள்ளிகளில்தான் நடத்துகிறார்கள். அவ்வாறு இல்லாமல் சிறுவர்கள் எங்கு வேலை செய்கிறார்களோ அந்த இடங்களிலே கற்றுக் கொடுத்தா பள்ளி சாரா கல்வி திறமையாக நடைபெறும். அப்படி செய்தால் குறுகிய காலத்தில் அவர்களை படித்தவர்களின் நிலைக்கு கொண்டு வர முடியும். அடுத்து, கிராமங்களில் நடுநிலை பள்ளிகளை அதிகமாக ஏற்படுத்த வேண்டும். அப்போது அங்கு குழுமை உணர்ச்சியோடு வளரும் மாணவர்கள் அதிகமாவார்கள். வேலை செய்ய எல்லோரையும் தயார் செய்வது மட்டும் அல்ல, குடிமை பண்புகளை வளர்ப்பதும் அவசியம். அதனால் நடுநிலை பள்ளிகளின் எண்ணிக்கையையும் அடிப்படை கல்விக்கான தொகையையும் அதிகரிக்க வேண்டும். வளருகிற நம் நாட்டு
வளத்தின் பயன் பொதுமக்களுக்கு கிடைக்க அடித்தளத்தில் உள்ள கல்வியை பலப்படுத்த வேண்டும். ஸ்டாப்.